வீடு ஆரம்பிக்க போறோம், வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த பூமி பூஜை அப்படிங்கிறத போடுவாங்க. அதுக்கப்புறம் பெருசா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே வந்து இன்ஜினியர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களே வந்து நான் வாஸ்து பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுறேன். நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், எனக்கு வாஸ்துவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நம்புறதா இல்ல வாஸ்து அப்படிங்கிறதுக்கே தனியா பிரத்யேகமா ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல வீடு கட்டணுமா சார்? இது ஒரு சிறந்த கேள்விதான். இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், இன்னைக்கு கொடுக்க இன்ஜினியர் இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் வர்றவங்களுக்கு எந்த இடத்துல பூமி பூஜை போடுறனே தெரியறதில்ல. ஒருத்தர் வடகிழக்கு முனையில் பூமி பூஜை போடுறாரு, ஒருத்தர் தென்மேற்கு முனையில் பூமி பூஜை போடுறாங்க. அப்போது அந்த அடிப்படை அப்படிங்கிறது இந்த பூமி பூஜை போடுறது எப்படின்னு தெரியணும். இன்னொன்று, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சல்லிய தோஷ நிவர்த்தின்னு இருக்குது. எல்லாரும் பண்ணணுமா சார் அது? நிச்சயமாக எல்லாரும் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டுறப்ப எலும்போ கரித்துண்டுகளோ இல்லை மயிர் அந்த மாதிரி வந்து எதுவுமே அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம். பழைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு இடம் வந்து நம்ம வாங்குறோன்னா அந்த இடம் வந்து பழைய காலத்தில் ஒரு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுடுகாடாக இருந்துச்சா, இல்லை அந்த இடத்துல வந்து ஏதாவது நாய் இறந்துச்சா, ஒரு பறவைகள் இறந்து கிடந்துச்சா, இல்லை ஏதாவது அங்கே வந்து தவறான ஒரு செயல்கள், ஏதாவது கொலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம் இல்லையா? காலி இடம் தானே நம்மளுக்கு. இப்போ தானே நம்ம மனைகளாக மாட்டுறோம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த சல்லிய தோஷம் அப்படிங்கிறோம். இந்த சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த சல்லிய தோஷ நிவர்த்தி செஞ்சுட்டு பண்ணாங்கன்னா 100% எந்த தடைகளுமே இல்லாமல் அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். இந்த சல்லிய தோசை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, வீடெல்லாம் வந்து பணம் இருந்துச்சுன்னா கட்டிடுவோம். கட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எதுவுமே முன்னேற்றம் இருக்காது. ஒன்று வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருந்தால் திருமணம் நடக்காது, பசங்க இருந்தால் திருமணம் ஆகாது. தொழில் அப்படிங்கிறது கணவனுக்கு தொழில் இருந்துச்சுன்னா வீடு கட்டி முடிச்சோடனே தொழில் போயிடும். வீடு கட்டி ஒரு சில இடங்களில் வீடு கட்டவே வந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும், நிறைய விபத்துகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி வீடு கட்டும்போதே பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆனதில் நிறைய இடங்கள் இருக்குது. திருமணம்லாம் பேசி வச்சுருப்பாங்க. பொண்ணும் சூப்பரான பொண்ணாக இருக்கும், பையனும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிவிட்டு வீட்டை கட்டி முடிச்சுட்டு திருமணமெல்லாம் நினச்சிருப்பாங்க. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த திருமணம் பாதியிலே நின்று போயிடும். இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சல்லிய தோஷம். இப்போ இந்த சல்லிய தோஷம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு முறையாக பண்ணிட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்.